ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நிமிஷம் இருங்க. என் தங்கச்சி சின்ன பொருள் வச்சு என்னமோ பண்ணியிருக்கா. சரி, அவங்க என்ன பண்ணுறதுன்னு போய் பார்த்து வந்துடுவோம். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். இந்த சின்ன பொருட்கள் எல்லாமே வச்சு என்ன பண்ண போற? அதுவாடா, நான் வந்து இன்னைக்கு பாதாம் மில்க் ஷேக் செய்யலான்னு இருக்கேன். குடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை தூர் ஊற்றுற மாதிரி இருக்குமா? அவங்க சொல்லிட்டு கண்டுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். வாங்க நம்ம வந்து அதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். சரி, பார்த்துருவோம் எப்படி தான் செய்கிறேன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஃபுட் கலர் போடல, அதனால நம்ம வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து லைட்டாக எல்லோ கலரில் வந்துருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துருக்கு. இப்போ வந்து இப்படி வந்த உடனே நம்ம வந்து கொஞ்சம் வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும், அதுலேயே ஹாஃப் போட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப இனிப்பு வேண்டாம். அப்புறம் வந்து பாதாம் பிசிங்கின்னு ஒன்று இருக்கும், அது வந்து இப்போ ஃபுல்லாகவே போட்டுக்கலாம், ஏன்னா அதுதான் முக்கியமே. ஓகே, இப்போ வந்து இது ரெடியான வரைக்கும் நம்ம வந்து பாதாம் அந்த முந்திரி எல்லாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து பாதாமோட கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ வந்து நம்ம பாதாம் உள்ளே கொட்டினா டேஸ்டியான பாதாம் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இது ஐஸ் கியூப் போட்டால் பாதாம் மில்க் ஷேக்காகவும் ஃப்ரீஸுக்குள்ளே வச்சு 6 hours கடிச்சு எடுத்தா குல்ஃபேஸாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம அண்ணாக்கிட்ட டேஸ்ட் கொடுக்கலாம். ஓகே, நம்ம தங்கச்சி என்னமோ ஒரு பாதாம் மில்க் ஷேக் பண்ணி வந்திருக்கா. அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். கொஞ்சம் சர்க்கரை இல்லை நீங்கள், ஆனால் நீங்கள் பண்ணச்சில் நிறைய சர்க்கரை போட்டுக்கோங்க. ஓகே, நல்லா சூப்பராக தான் இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.